மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி முள்ளங்கி முட்டை பொரியல் எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த சூப்பரான முள்ளங்கி முட்டை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் சூடாயிருச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். கடுகும் சீரகம் நல்லாவே பொரியட்டும். பொரிஞ்ச பின்னாடி இதில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக மாறிடுச்சு. இப்போ அடுத்ததாக இதில் கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். முள்ளங்கி 2 முள்ளங்கி எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்க்குறேன். எல்லா முள்ளங்கியும் சேர்த்தாச்சு. இது கூடவே தேவையான அளவு மஞ்சத்தூள், நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். அப்புறமா காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். அப்புறம் முள்ளங்கிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். முள்ளங்கி கூட இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். நடுநடுவில் மட்டும் மூடியை திறந்து முள்ளங்கிலாம் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. முள்ளங்கிலாம் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ ஒரு தடவை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் முட்டையை சேர்த்துடலாம். நான் 3 முட்டை சேர்க்குறேன். முட்டை சேர்த்தாச்சு. 2 முள்ளங்கிக்கு 3 முட்டை சேர்த்துருக்கேன். முட்டை சேர்த்தோன்னே இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். முட்டை சேர்த்தோன்னே பாத்திரத்தில் முட்டை அப்படியே அடிப்பிடிக்கும். அதனால் அடிப்பிடிக்காத அளவுக்கு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அடுப்பை மிதமான தீயிலே வச்சு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. சூப்பரான முள்ளங்கி முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி இலைகளை மேலே தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். சூப்பரான முள்ளங்கி முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் எல்லா வகையான வெரைட்டி ரைஸ், அப்புறம் குழம்பு எல்லாத்துக்குமே இந்த முள்ளங்கி முட்டை பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஸோ சூப்பரான முள்ளங்கி முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.